சூர்யாவை காணோம். ஐயோ, ஏய், நீ எப்ப வந்த? ஏங்க நீங்க உள்ளேயா இருந்தீங்க? ஆமா நீங்க உள்ளதா இருந்தீங்களா? ஆமா துர்கா, என்னாச்சு? ஏன் இப்படி கேட்டுட்டு இருக்க? இல்ல, சும்மாதான் கேட்டேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. எதுக்கு? இல்ல, நான் சொன்னதுக்காக வெளியவே போகாம உள்ளே இருந்தீங்களே, அதுக்கு. தேங்க்ஸ்லாம் சொல்ல வேண்டாம். இருந்தாலும் நான் இந்த தேங்க்ஸை ஏத்துக்கிறேன். ஏன்? பின்ன ஒரு நாள் முழுக்க உள்ளேயே உட்கார்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ரொம்ப போர் அடிச்சுதா? அவ்வளோலாம் இல்ல, இருந்தாலும் கொஞ்சம். சரி, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ஓகே. துர்கா, ஆ. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா. ம். ஐயோ ஐயோ, ஒரே காடா இருக்கு. எங்க இருக்கும் அந்த பாம்பு புத்து? சரி சரி, வா பாப்போம். போங்க வர. இந்த திக்கு தெரியாத காட்டுல எங்க போய் தேடுறது அந்த பாம்பு புத்தன்னு தெரியலையே. ஐயோ சிஸ்டர், ஆ? பாத யாத்திரை போறதா பொய் சொல்லிட்டு வந்தோம். இப்ப நாம நிஜமாவே பாத யாத்திரை தான் போய்கிட்டு இருக்கிறோம். இன்னும் இந்த காட்டுக்குள்ள எவ்வளவு நேரம் தான் தேடிக்கிட்டு இருக்கிறது? வைரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ம். கஷ்டத்தை பார்க்காத சங்கரபாண்டி, பாம்பு புத்து இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டா போதும். வைரம் அதுக்குள்ளதான் இருக்கும். கஷ்டப்படாம நட. வைரம் மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சிட்டா அந்த துர்கா மாரி அவங்க 2 பேருக்குமே ஒரு முடிவு கட்டிடலாம். அப்புறம் அந்த கோடிக்கணக்கான சொத்து எனக்கு தான். வா. அதானே பார்த்தேன், உங்களுக்கு தான். போங்க. ஏ பாண்டி, புத்து. ஆமா, புத்துதான் சிஸ்டர். சங்கரபாண்டி, குருஜி சொன்ன அந்த பாம்பு புத்து இதுதான் போல இருக்கு. அத எப்படி சிஸ்டர் அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். பாண்டி, சீக்கிரம் வா. உள்ள வைரம் இருக்கு. நான் வரேன். இதோ சீக்கிரம் வரேன். வா. பாரு. நகருங்க. பாரு பாரு. வைரம் இருக்குது. சிஸ்டர், ஓமா சிஸ்டர், வைரம் ஜொலிக்குது, கண்ணா பறிக்குது. நாம ஜெயிக்க போறோம். எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்ததெல்லாம் இனிமே நடக்க போகுது. எஸ் சிஸ்டர், போங்க. போய் புத்துக்குள்ள கைய விட்டு வைரத்தை அபேஸ் பண்ணுங்க சிஸ்டர். போங்க. என்னாச்சு சிஸ்டர்? ஏன் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டீங்க? வைரம் புத்துக்குள்ள இல்லையா? இல்ல இல்ல, வைரம் உள்ளதா இருக்கு. நீ கைய உள்ள விட்டு அதை வெளியில எடுத்துரு. நானா? ஆமா, நீதான். எனக்கு கை எட்டாது. அது ரொம்ப ஆழமா இருக்கு. உன் கை கொஞ்சம் நீளமா இருக்குல்ல,
அதான் நீ உன் கைய விட்டு வைரத்தை வெளியில எடுத்துரு. இல்ல சிஸ்டர், இருங்க, நான் போய் ஒரு குச்சி எடுத்துட்டு வரேன். முட்டாள், குச்சி எடுத்துட்டு வரேங்கிற? குச்சியை வச்சு எப்படி வைரத்தை எடுக்க முடியும்? ஓ, கைய உள்ள விட்டு எடு. ஓ, ஐயோ, நீ போய் எடுக்க போறியா இல்லையா? எடுக்கிறேன் சிஸ்டர், வேற என்ன பண்றது? ஐயோ, என்ன மாட்டி விடுதே. எடுக்கலன்னா இது கொல்லும், எடுத்தா அது கொல்லும். நான் என்ன பண்ணுவேன்? சீக்கிரம் எடு. எடுக்கிறேன் சிஸ்டர், பறக்காதீங்க. ஏய், பாண்டி, சீக்கிரமா எடு. ஐயோ, 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 கண்ணு எரியுதே. ஐயோ, ஐயோ, கண்ணு எரியுதே. என்ன பாண்டி, ஐயோ, கண்ணு பயங்கரமா என்னாச்சு? எரியுதே. பாண்டி, இருட்டா இருக்குதே. ஐயோ, ஒண்ணும் இல்ல, மண் ஏதாவது கண்ணுல பட்டிருக்கும். மெதுவா கண்ணை திறந்து பாரு. என்ன பாரு, கண்ணை திற. பாண்டி, எரிச்சல்ல கண்ணையே திறக்க முடியல சிஸ்டர். பண்ண பாவத்துக்கு பயப்படாத. படிச்சு போல இருக்குது சிஸ்டர். ஏய், பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. பக்கத்துலயே ஏதாவது ஹாஸ்பிடல் இருக்கும், போய் என்னன்னு பார்க்கலாம். சரியா போயிடும், வா. பயப்படாத, ஒண்ணும் இல்ல. ஐயோ, பயப்படாத பாண்டி, பயப்படாத, ஒண்ணும் ஆகாது, ஒண்ணும் ஆகாது. வா, கொண்டு வா, வா. போறீங்க. நான் தான் சொல்றேன். ஐயோ, ஐயோ, பேஷண்ட் வெளியே கூட்டு வாங்க. ஓகே டாக்டர். சார், வாங்க சார், போலாம். யாருமா, நர்ஸா? ஆமா சார். பார்த்து பத்திரமா கூட்டு போடா சார், கண்ணு. கொஞ்சம் பொறுமையா நல்லா சார், இருப்படா பார்த்து. கண்ணு. எனக்கு இன்னும் மேரேஜ் கூட ஆவல, கண்ணு படிச்சு. வித்தியாசமா எடுத்துக்காத, பார்த்து உட்கார வை. எனக்கு கண் பார்வை பார்த்து போயிடுச்சு சார். போல. டாக்டர், ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. 2 கண் பார்வையும் சுத்தமா போயிடுச்சு மேடம். திரும்ப பார்வை வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஐயோ, ஆமா, என்ன நடந்துச்சு? எப்படி பார்வை போச்சு? அது பர்வத மலையில பாத யாத்திரை நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஒரு பூச்சி கடிச்சிருச்சு டாக்டர். அது ரொம்ப ஆபத்தான பகுதியாச்சு மேடம். அங்க எதுக்காக பாத யாத்திரை போனீங்க? அந்த காட்டுல ஆபத்தான மிருகங்கள், கடுமையான விஷப்பாம்புகள்லாம் இருக்கு. அநேகமா விஷப்பூச்சி தான் கண்ணில் பட்டு கண் பார்வை போயிருக்கும். இப்போதைக்கு ஒரு மருந்து எழுதி கொடுக்குறேன். இந்த மருந்து கொடுங்க, சரியாதான் பாப்போம். இந்தாங்க. எனக்கு கண் பார்வை திரும்ப கிடைக்குமா டாக்டர்? ஓகே டாக்டர். பாண்டி, எங்க வா, வா. இருக்கீங்க? பார்த்து சார், பொறுமையா வா. மேடம் வா. கிட்ட கை கொடுங்க. அம்மாடி, பார்த்து மெதுவா வா. மெதுவா பத்திரமா சார். கூட்டு போ. ஒண்ணும் ஆகாது. பொறுமையா போங்க. வா, வா. சிஸ்டர், மெதுவா பார்த்து கூட்டு போங்க. பத்திரம். சிஸ்டர், நீங்க போங்க. கண்ணு தெரியல சிஸ்டர், கண்ணு நீ வாயை மூடு. தெரியல. நான் என்ன பண்ண? நாம வீட்டுக்கு போய் பெரிய ஹாஸ்பிடல்ல பெரிய டாக்டரா பார்த்து உன் கண்ணை சரி பண்ணிடலாம். இப்படியே வீட்டுக்கு போனா எல்லாரும் பார்வை எப்படி போச்சுன்னு கேட்பாங்களே. அதுவும் அந்த ஹாசு நோண்டி நோண்டி உயிரை எடுத்துருவா சிஸ்டர். நீ வாயை மூடிட்டு பேசாம இருந்தா போதும். நான் ஏதாவது சொல்லி அவளை சமாளிச்சுக்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் வைரம் எடுக்க போனோம், அதனாலதான் கண் பார்வை போயிடுச்சுன்னு உளறி வைக்காத, புரியுதா? நல்லா புரியுது சிஸ்டர். பாம்பு புத்துக்குள்ளற நீங்க கைய விடாம என்னையா கைய விட சொன்னீங்கன்னு இப்ப புரியுது சிஸ்டர். பாவம் பண்றதெல்லாம் நீங்க, பாதிக்கிறது நானா? வாயை மூடு. வாயை திறந்து ஏதாவது பேசுன வாயிலே போடுவேன். வா, கொஞ்சம் கூட ஈவரைக்கெல்லாம் இப்படி அடிச்சு இழுத்துட்டு போறீங்க. இப்படி வா. அந்த பக்கமா இங்க போயிட்டு இருக்க. இதுதான் அமைச்சர் தண்டபாணியோட மகன் கொலை செய்யப்பட்ட இடம். உள்ள இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. போலீஸ் எல்லாம் உள்ளதான் இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அமைச்சர்களுக்கே பாதுகாப்பே இல்ல. ஆமா, என்ன பண்றதுன்னு பாதுகாப்பே தெரியல. இல்ல பொதுமக்களுக்கு. தள்ளி போங்க, தள்ளி போங்க, யாரும் வராதீங்க. தள்ளி போங்க, சார், சார், ஒரு நிமிஷம் தள்ளி சார். போங்க. கான்ஸ்டபிள் சார். ஓபன் பண்ணுங்க, சார் பார்க்கட்டும். தண்டராஜ், சார் பொறுமையா பொறுமையா சார். பாருங்க சார். மகனே தண்டராஜ், உன்னை இந்த குளத்துலயாடா பார்க்கணும். உங்க அப்பாவுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்?
எனக்கு அப்புறமா உள்ள அரசியல் வாரிசா கொண்டு வரலாம்னு நினைச்சலடா. என் ஆசையில பட்டு விழுந்துருச்சே. சார் உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியல சார். எனக்கு தேவை ஆறுதல் இல்ல சார். என் மகனோட இந்த நிலைமைக்கு காரணம் யாருன்னு தெரியணும். கண்டுபிடிச்சீங்களா? சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் சார். கண்டுபிடிச்சிடலாமா? பிடிச்சிடலாம் பண்ணிடலாங்கிற பதிலெல்லாம் எனக்கு தேவையில்லை. கல்யாணம் ஆகி 5 வருஷம் கழிச்சு தவம் இருந்து பெத்த மகையாய்வன். அவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யாரா இருந்தாலும் சரி, அவங்களை இந்த 24 மணி நேரத்துக்குள்ள என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி ஆகணும். என் பையனோட இறுதி சடங்கு முடியறதுக்குள்ளயும் என் பையனை கொன்னவனோட இறுதி சடங்கு நடந்தாகணும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவனை உடனே கண்டுபிடிச்சு என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். ஓகே சார். இன்ஸ்பெக்டர் போஸ்ட்மார்ட்டத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். சார் 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 உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா சார்? சார் அரசியல் எதிரிங்க இல்லனா உங்க குடும்ப எதிரிங்க யாராவது உங்க மகனை கொலை பண்ணிருப்பாங்கன்னு நம்புறீங்களா சார்? சார் என்ன மோட்டிவ் சார்? என் மகனோட நிலைமை நினைச்சு நான் ரொம்ப கலங்கி போயிருக்கேம்மா. அவ எனக்கு கொல்லி வைக்கிறது போய் நான் அவனுக்கு கொல்லி வைக்கிற துர்பாக்கிய நிலைமை ஆயிடுச்சுப்பா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பொறுப்பான பதவியில இருக்கிறனா ஆதாரம் இல்லாம யார் மேலேயும் பழி போட முடியாது. சார் உங்க மகனோட இந்த நிலைமைக்கு யார் சார் காரணம்? அதோட மோட்டிவ் என்ன சார்? எனக்கு தெரியல. அத காவல்துறை தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். நான் கமிஷனர்கிட்ட சொல்லியிருக்கேன். சார் 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 ஏமா அவரே மகனை பறிகொடுத்த துக்கத்துல இருக்காரு. இப்ப எதுவும் வேண்டாம். எந்த கேள்வியா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே ப்ளீஸ் வெளிய விடுங்க. எல்லாரும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. கொஞ்சம் வெளிய விடுங்க. ஓரமா போங்க. தன்ராஜ் சார் ப்ளீஸ். சார் ப்ளீஸ் உங்க சூழ்நிலை புரியுது. சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சாரி சார். வாங்க சார். வாங்க சார் ப்ளீஸ். தள்ளுங்க. தள்ளி போங்க. டோரை தரங்க. உட்காருங்க சார். சார் சார் தள்ளி சார் போங்க. வா, தள்ளி போங்க. தள்ளி சார் போங்க. கொலைக்கு எது காரணம்னு நினைக்கிறீங்க சார்? வழி விடுங்க. சார். தள்ளி வாங்க. வணக்கம். தமிழக அமைச்சர் திரு தண்டபாணி அவர்களின் மகன் தன்ராஜ் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். 24 வயதான அமைச்சரின் மகன் தன்ராஜ் படுகொலை செய்யப்பட்டிருப்பது மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதை காட்டுகிறது என பொதுமக்களும் அரசியல் கட்சிகளும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். சார் உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா சார்? அரசியல் எதிரிங்க இல்லனா உங்க குடும்ப எதிரிங்க யாராவது உங்க மகனை கொலை பண்ணிருப்பாங்கன்னு நம்புறீங்களா சார்? சார் என்ன மோட்டிவ் சார்? அத காவல்துறை தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். நான் கமிஷனர்கிட்ட சொல்லியிருக்கேன். தன்ராஜ் சார் ப்ளீஸ். சார் ப்ளீஸ். ப்ளீஸ் சார். கொலையாளி யார், கொலைக்கான காரணம் என்ன என்பது குந்தவை வரை தெரியவில்லை. காவல் குந்தவை விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. அமைச்சர் மகனின் இந்த கொலை அரசியல் குந்தவை வட்டாரத்தில் பெரும் குந்தவை. பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அம்மா. மேலும் இந்த என்ன நான் வந்ததை கூட கவனிக்காம அப்படி என்ன டிவில பாத்துட்டு இருக்க? இல்ல அது ஒண்ணும் இல்லம்மா. ஆமா நீ எப்ப வந்த? ஏன் என்னமோ மாதிரி பதட்டமா இருக்க? என்னாச்சு உனக்கு? அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். பெத்தவளுக்கு தெரியாம இருக்குமா புள்ளைய பத்தி? எப்பவும் அமைதியா சிரிச்ச முகத்தோட இருப்ப. ஆனா இப்போ உன் முகத்துல சிரிப்பையும் காணும் அமைதியும் காணும். அதனாலதான் கேட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணு இல்லைன்னா சந்தோஷம்தான். ஆனா ஏதாவது இருந்துச்சுன்னா அம்மா கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லிடு. என்னம்மா இப்படியெல்லாம் பேசுறீங்க? இங்க பாரு, உனக்கு கல்யாணம் பேசி முடிவு பண்ணிருக்குல்ல, அதனாலதான் கேக்குறேன். உன் மனசுல ஏதாவது இருந்துச்சுன்னா நீ என்கிட்ட சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க வீணா மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. சரிம்மா, உன் வார்த்தைய நான் நம்புறேன். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கொஞ்சம் கிச்சன்ல வந்து ஹெல்ப் பண்றியா? சரிம்மா. குந்தவை ஃபோன் பண்றாங்க. ஹலோ ஹலோ, டிவி பாத்தீங்களா? இல்ல, ஏன் எதுக்கு? மினிஸ்டர் பையன் பத்தி ஏதோ நியூஸ் வந்திருக்கா? ஆமாங்க.
மினிஸ்டர் வேற 24 மணி நேரத்துல பையனை கொண்டவங்கள கண்டுபிடிச்சு பொண்ணு நிறுத்தணும்னு ஆர்டர் போட்டிருக்காரு. ச்சே. சாதாரணமா கொலை நடந்தாலே அப்படிதான் சொல்லுவாங்க. மினிஸ்டர் மகன்னா பின்ன சும்மாவா இருப்பாங்க?